பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம திருத்துவத்தினுடைய 3வது பகுதியான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். வேதத்தின்படி, வேத ஆராய்ச்சியின்படி திருத்துவம்னா என்ன, எப்படி அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள் என்று நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விதமான ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வேத ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்துலாமா பிரதர்? 1 தீமோத்தி 2:5 என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஓகேங்களா? இந்த வசனத்துல என்ன பார்த்திருக்கோம்? ஒருவரேன்னு போட்டிருக்கு. தேவனாகிய தேவன் ஒருவர் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ புதிய ஏற்பாடுல இது பார்த்துட்டோம். பழைய ஏற்பாடுல ஒரு வசனம் பார்த்துட்டோம். உபாகமம் 6:4 என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா பிரதர்? ஸோ இதுலயும் நம்ம பார்த்தோம்னா தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லுது. அது நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா பிரதர்? என்னன்னு சொல்றேன். அதாவது பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் பார்த்தீங்கன்னா பைபிள்ல தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் தான். கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரே ஒரு தேவன், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த தேவனை இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக அதை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தாலும் திருத்துவத்தை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஐசாயா 48:16 நம்ம படிச்சாலே நமக்கு தெரியும். ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட பேசுவாரு. பேசிட்டு 16வது வசனத்துல வரும்பொழுது அந்த பேசுகிற கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் ஆதி முதல் இங்குதான் இருந்தேன், இப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்பினார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. ஓகேவா? அப்போ தேவன் ஒரு தேவன் தான். ஆனா அவர் 3 ஆள் தத்துவங்களாக ஒரு தெய்வத்துவத்திற்குள் இருக்கிறார் அப்படிங்கறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தினார். இப்போ நீ படிச்ச இந்த வசனத்துல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? இஸ்ரவேலே கேள், நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்போ உதாரணத்திற்கு நான் அதை சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுள்ல. அப்படி அது என்ன ஆக்சுவலா எபிரேயர் மொழியில சொல்லுங்க. நம்ம பைபிள் காலேஜ் படிக்கல, ஹீப்ரூ படிக்கல, எதுவும் படிக்கல. ஆனா நமக்கு தேவையானவைகள் எல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு தான் எல்லாம் ஆன்லைன்ல இருக்குது. புரியுதா உனக்கு? நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறது தான் முதல்ல முக்கியம். அப்படி நான் பார்த்ததுல இப்ப ஹீப்ரூனா கூட நீ அந்த மைக்ரோஃபோனை டச் பண்ணனா அதுவே பேசும். அதுல இருந்து தான் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இந்த உபாகம் 6:4 என்ன சொல்லுதுன்னா, எபிரேய பாஷையில ஷமா இஸ்ராயேல் யாவே எலோஹினு யாவே இகாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரவேலே கேள், நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவரேக்கு என்ன வார்த்தை தெரியுமா? அஹாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா எஹாத் அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு மனம். அதுதான் அதனுடைய யூனிட்டி. நாட் செப்பரேட், நாட் இண்டிவிஜுவல். இங்க என்ன சொல்ல, சிங்குலாரிட்டி கிடையாது, சிங்குலாரிட்டி கிடையாது, யூனிட்டியா ஒன்னா இருக்கிறாங்க. இப்ப இந்த ஹேத்ங்கிற வார்த்தை நீ பார்த்தனா இன்னும் 2 இடத்துல நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு நிறைய இருக்கு, 2 இடத்துல பார்ப்போம். ஆதியாகமம் 2:24 நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுல என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அந்த ஒரே 2 பேரு ஆனா ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அந்த அதே வார்த்தை தான் இங்க கொடுக்கப்படும். இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கணும்னா ஆதியாகமம் 3:22 நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார்ல, பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். அப்ப அந்த ஒருவர் அப்படிங்கிறது வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா உபாகமம் 6:4 சொல்லுகிற அந்த தேவன் ஒருவரேங்கிறது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு யூனிட்டி, ஒரு மனம், ஒன்றாக செயல்படுகிற அந்த ஒரு மனத்தை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. தனி ஒரு நபரை குறித்து அங்க சொல்லலங்கிறது நம்ம பார்க்க முடியும். அதனால பைபிள்ல கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. தேவன் 3 1 அப்படிங்கிறது கிடையாது. தேவன் ஒரே ஒரு தேவன் தான். புரியுதா உனக்கு? ஒரு தெய்வ ஆள் தத்துவத்திற்குள் 3 தனித்தனி வித்தியாச நபர்கள். அது வேதத்தில் நமக்கு புரிவதற்காக அவங்க எப்படி வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக வெளிப்படுத்தி நமக்கு அதை காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இப்போ உதாரணத்திற்கு புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக தனித்தனி நபர்களாக எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல ஞானஸ்தானம் எடுத்து மேல வரும்பொழுது என்ன நடக்கும்? அப்போ ஒரு மேகம் நிழலிடும், பிதாவானவர் பேசுவார், இவர் நேசகுமாரன் பிரியமா இருக்கிறீர்கள். வார்த்தையானவராகிய குமாரன் ஞானஸ்தானம் எடுக்கிறத பாக்குறோம். ஆவியானவர் புறாவை போல இருக்கிறத பார்ப்போம். 3 நபர்கள் அங்க நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு ரூபத்துல நமக்கு காமிக்கிறாங்க, ஆனா 3 வித்தியாச நபர்களை பார்க்கிறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் கூட பெனடிக்ஷன் கொடுக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்றாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்ப அங்க திருத்துவத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். புரிஞ்சிருக்காங்க. ஒரே தேவன் தான், ஆனா 3 தனித்தனி நபர்களா இருக்கிறத நம்ம அங்க பாக்குறோம். இங்க கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. நீ சொன்ன மாதிரி நம்பர் கிடையாது. நம்பர் இல்ல. நம்பர்னா நம்ம மேத்தமேட்டிக்கலா 1 தான் நினைச்சுக்கலாம். அப்ப 1 + 1 + 1 எவ்வளவு? அப்ப 3 இருக்குங்களா? இல்ல 1 தான இருக்கு. இது மேத்தமேட்டிக்கலா நம்ம பார்த்தோம். ஆனா இதுவே மேத்ஸ்ல 1 × 1 × 1 எவ்வளவு? 1 தான். 1 1 divided by 1 divided by 1 1 தான். அப்ப மேத்ஸ் பிரகாரம் இது பார்க்க முடியாது. மனுஷனுடைய நம்மளை போல நம்ம திருத்துவத்தை நினைக்க கூடாது, தேவனை நம்ம நினைச்சுக்க கூடாது இல்லையா? நம்மளை போல நினைத்திட கூடாது. ஓ இவர் இப்படித்தான் இருப்பாரு ஒரு நபர், அப்படி அல்ல. பைபிள் வேற மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. நீயும் நானும் மனுஷங்க. ஆமா. யூ ஆர் a human being, I am a human being. நீ ஹியூமன் பீயிங், இது காமனான ஒரு இது. நமக்குள்ள எத்தனை நபர்கள் இருக்காங்க? நமக்குள்ள ஒரு நபர், ஒரே ஒரு நபர் தான் இருக்காங்க. நீ பிரபாகர், நான் ஜான். இந்த மாதிரி தான். மிருகங்களை எடுத்தாலும் அதே மாதிரி தான். ஆமா. இப்போ ஒரு அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்த என்ன பீயிங்? அவங்க அனிமல் பீயிங். எல்லா அனிமலுக்குள்ள எவ்வளோ ஒரு அனிமல் இருக்கும்? ஒரு அனிமல் தான் இருக்கும். ஒரு நாய்க்குள்ள ஒரு நாய் தான் இருக்கும். ஒரு சிங்கம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிங்கம் தான் இருக்கும். என்ஜாலிக் பீயிங்ஸ் கூட நம்ம போனா கூட அவங்க என்ன பீயிங்ஸ்? அவங்க என்ன பீயிங்? அவங்க ஸ்பிரிட் பீயிங், ஸ்பிரிச்சுவல் பீயிங். அவங்க ஸ்பிரிட் பீயிங் இல்லையா? இப்ப காப்ரியல் எடுத்துட்டோம்னா காப்ரியலுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரே ஸ்பிரிட் பீயிங் ஆகிய காப்ரியலுக்குள்ள ஒருத்தன் தான் இருப்பான். ஒரே இடத்துல தான் அவன் இருக்க முடியும். சாத்தான் கூட, லூசிஃபர் கூட ஒரு ஸ்பிரிட் பீயிங் தான். அவன் எவ்வளவு இடத்துல இருக்க முடியும்? ஒரு ஆள் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். புரியுது? அப்போ அப்படி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஆனா காட் என்ன பீயிங்கா இருக்காரு? God வந்து ஸ்பிரிட் பீயிங்கா இருக்காரு, டிவைன் பீயிங்கா இருக்காரு, ட்ரைபார்ட்டடா இருக்காரு. ஸ்பிரிட் பீயிங்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஸ்பிரிட் கிடையாது. அது டிஃபரண்ட். அவர் டிவைன் பீயிங்கா இருக்காரு. அவரை மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது. அந்த ஒரு தெய்வத்துக்குள் எத்தனை பேர் இருக்காங்க? 3 தனித்தனி வித்தியாசங்கள் இருக்காங்க. அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? கோ ஈக்குவலா இருக்காங்க, இணை சமமானவர்களா இருக்காங்க, கோ இட்டர்னலா இருக்காங்க, இணை நித்தியமானவர்களா இருக்காங்க, கோ ஃபெலோஷிப்பா இருக்காங்களா, இணை ஐக்கியம் உள்ளவர்களா இருக்காங்க, கோ ஆல்மைட்டியா இருக்காங்க. அதாவது இணை சர்வ வல்லமை உள்ளவர்களா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க எப்படி செயல்படுவாங்க? கோஆபரேட், ஒரே இதுலதான் செயல்படுவாங்க. அதாவது ரட்சிப்புன்னு எடுத்துட்டாலும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். நியாய தீர்ப்புனாலும் அவங்களுடைய பங்களிப்பு, எல்லாவற்றிலுமே அவங்க இருக்கும். புரியுது அவங்களுக்கு? அப்ப தேவனை வந்துட்டு நம்மளை போல அவர் நினைச்சிடக்கூடாது. நாம் புரியுற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்ப தேவனை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேரை வச்சோ வார்த்தையை வச்சோ தனிநபரை கூப்பிட முடியாது இல்லையா? ஏன்னா மோசே 4ஆம் அதிகாரத்துல, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்துல தேவனை பார்த்து கேட்பாரு, உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டா, உங்களை குறிச்சு யாருன்னு கேட்டா நான் என்ன போய் பார்வோன் இடத்துல சொல்லுவேன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அப்ப வந்து நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை வந்து நம்ம எதையுமே நம்ம கணக்கிட முடியும். இவர் இப்படிதான் இருப்பாரு, இவரோட பேர் இதுதான், இப்படியெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாரு? நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்பினார் என்று போய் சொல்ல முடியுவார். I am that I am. புரியுது? அப்போ நம்ம தேவனை வந்துட்டு ஒரு தனி பாக்ஸ்ல போட முடியும். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கறத வேதத்தின்படி நம்ம பார்க்க போறோம். அதன் தகுந்தபடி நம்ம புரிந்து கொள்ள நம்ம பிரயாசப்படுகிறோம். இன்னொரு விஷயம், உண்மையா திருத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு ஆண்டவர்
வெளிப்படுத்தி கொடுப்பாரு. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இல்லையா? ஓகே, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் ஐ ஆம் தட் ஐ ஆம் ஆண்டவர் சொல்லுவார். ஆனா பைபிள்ல ஏன் நமக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்ங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு புரிந்து கொள்வதற்காக இருக்கு. நமக்கு பிதானா என்ன, குமாரன்னா என்ன, ஆவியானவர்னா என்ன அப்படின்னு நமக்கு புரிந்து கொள்வதற்காக, நம்மளுடைய ஃபைனைட் பீயிங்ல நாம் புரிந்து கொள்வதற்காக, மைண்டுக்கு புரிந்து கொள்வதற்காக பைபிள் நமக்கு வந்து சிம்பிளிஃபைடு பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இவ்வளவுதான். புரியுதா உனக்கு? ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நம்ம பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த திருத்துவம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, தேவன் என்னவா இருக்காரு? ஆவியா இருக்கிறார். தேவன் ஒரு ஆவியா இருக்கிறார் இல்ல. God is not God is a spirit கிடையாது. God is spirit. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஆவி இருக்கா? இருக்கு இருக்கு. தேவதூதனுக்கு ஆவி இருக்கா? இருக்கு இருக்கு. அந்த ஆவியும் தேவன் ஆவியா இருக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது. That is entirely different. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், தேவதூதன் ஆவியா இருந்தாலும் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். தேவன் ஆவியா இருக்கிறாங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இல்லை, அது வேற அர்த்தம். அப்படின்னா அவர் எங்கும் நிறைந்திருக்கார். He is omnipresent ஆ இருக்கார். புரியுதா உனக்கு? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட பின்பு எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நான் ரட்சிக்கப்பட்ட, நம்மளுடைய இருதயத்துல இயேசு வாசம் பண்றாரு. பரலோகத்துல அவர் வாசம் பண்றாரா? இப்போ வாசம் பண்ணுகிறாரு பரதேசி இல்லையா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு கூட இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறாரு. பிதாவுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறாரா? இன்னொரு இடத்துல ஆப்பிரிக்கால ஒரு 3 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு வருவார். வர முடியுமா? வர முடியும். இப்ப இங்க நம்மளுடைய மத்தியில அவர் இருப்பார். இந்தியாவில ஒருத்தங்க பண்ணும்போது அங்க இருப்பார். அதனாலதான் அவர் தெய்வம் என்று சொல்றாரு. அவர் ஆவியா இருக்காரு. புரியுது? இப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வைன்ட் டுகெதர் அப்படிங்கிறது. அப்படின்னு எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கையை இப்படி வை, இப்ப இப்படி வச்சுக்கிட்டேன்னா நான் இப்படி வச்சுக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். சரி, ஒரு தேவன் தான். புரியுதா? ஐசாயா 6ஆம் அதிகாரத்துல ஐசாயா பார்த்தது இந்த ஒரு தேவன். புரியுதா? யோவான் வெளிப்படுத்தின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலும் 21ஆவது அதிகாரத்திலையும் பார்த்தது இதுதான். தேவன் ஒரு தேவன் தான், சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறத பார்க்கலாம். ஆனா அவர்களுடைய கிரியைகள் என்று வரும்பொழுது அவர்கள் மூன்றாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக காண்பிக்கிறார். அதே நேரத்தில் அவர் இப்படி ஒன்றாகவும் வெளிப்படுத்த முடியும். புரியுது? அதனாலதான் மோசேயின் இடத்துல நம்ம ஆண்டவர் சொல்லுவாரு, என்னுடைய மகிமையை பார்த்து நீ உயிரோடு வாழ முடியாது. இப்படி இருப்பாங்க. தேவன் ஒரே மகிமையை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கும் யாரும் பார்க்க முடியாது. புரியுதா உனக்கு? ஆனா அந்த தேவன் லிமிட் பண்ணி நம்ம வந்தாருன்னா பார்க்க முடியும். அதனாலதான் நீ பார்த்தா யாக்கோபு யாரு கூட மல்யுத்தம் பண்ணனா? தேவனோடு பண்ணலாம். ஹாகார் யார பார்த்தா? தேவனை பார்த்தான்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார்? ஆபிரகாமோடு ரொட்டியும் இதையும் சாப்பிட்டு போவாரு. எல்லாருமே தேவனை பார்த்திருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக அவர்கள் ஒரே மகிமையோடு இருக்கும்போது யாரும் பார்க்க முடியாது, பார்த்து இறந்துருவாங்க. புரியுதா? ஆனா தேவன் தன்னை லிமிட் பண்ணிக்கிறார். எப்படி? பூமியில குமாரனாக வெளிப்பட்டு நம்மை ரட்சித்துக் கொண்டார். ஆவியானவராக இங்கு உலாவி கொண்டு நம்மை மறுரூபப்படுத்துகிறார். இதுதான் அந்த எசன்ஸ். புரியுதா? அப்போ தேவனை வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய மைண்ட்ல நம்ம இது பண்ணிக்க முடியாது. ஆனா இந்த தேவன் தனித்தனி ஆள் தத்துவங்களாக நித்தியமாகவே அவங்க வாசம் பண்ணுறாங்க. தேவைப்படும் பொழுது அவர்கள் தன்னை ஒரே தேவனாக வெளிப்படுத்துவார். அதே நேரத்தில் 3 விதமான நபர்களாக கிரியை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஒன்றிணைந்து இன்டர்வைன் பின்னி பிசைந்து இருக்கிறார்கள், அவர்கள் ஆவியா இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல யோவான் 14ஆம் அதிகாரம் 11-12 நீ படிச்சனா உனக்கு தெரியும். இப்ப யோவான் 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கோம்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதையும் நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிதாவிலும் பிதா என்னில் இருக்கிறதை நீங்க நம்புங்கள் அப்படிங்கிற. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள யார் இருந்தாங்க? பிதா இருக்காரு. உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நான் என் பிதாவின் இடத்தில் போகிறபடியினால்
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் செய்வான், அதைவிட மேன்மையானவைகளையும் செய்வான். இது எப்படி? இப்பதான் சொன்னாரு, பிதா எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு, நான் பிதாவுக்குள்ள வாசம் பண்ணேன். அடுத்த வருஷம் சொல்ல, நான் இப்ப பிதாவின் இடத்துல போறேன் அப்படிங்கிறது. புரியுது அவங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாவாய் அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணி இருக்கும் பொழுது அவருக்குள்ள யார் இருக்காங்க? குமாரனும் ஆவியானவரும் இருக்கிறாங்க. ஆனா பிரைமரி போக்கஸ் பைபிள் யார காமிக்கும்னா பிதாவானவரை காமிக்கும். தேவனாக இந்த உலகத்தை ஆள்கிறவராக காமிக்கும். இந்த பூமியில குமாரனை காண்பிக்கும் பொழுது குமாரன் வெளியே போக்கஸ் பண்ணி காமிக்கும். ஆனா குமாரனுக்குள்ள யார் இருப்பாங்க? பிதாவாகிய தேவனும் ஆவியானவரும் இருப்பாங்க. ஆனா பிரதானமா எது காமிக்குது? தெரிகிற இப்ப ஆவியானவர் இந்த பூமியில கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப ஆவியானவரை காமிக்கும் பொழுது பைபிள் எப்படி காமிக்கும்? ஆவியானவரை முன்னிலைப்படுத்தி காமிக்கும். ஆனா அவங்களுக்குள்ள யார் இருப்பாங்க? பிதாவாகிய தேவனும் வார்த்தையானவராகிய குமாரனாகிய தேவனும் உள்ள இருப்பாங்க. இப்படிதான் பைபிள் நமக்கு காண்பிக்கும். பிரிக்க முடியாது. அப்போ ஒரு பார்ட் அல்ல இங்க வர்றது, தேவனே இந்த பூமியில் இறங்கி வந்தார்னு சொல்லப்படுது. ஏன்னா காட் இஸ் ஸ்பிரிட். அவங்க எல்லா இடத்துலயும் எப்படியும் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது நீ பார்த்தனா, இப்ப உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து இருக்கார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். யோவான் 1:1 என்ன சொல்றது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. So that word is God. புரியுதா? கரெக்ட். 14வது வசனத்தில் வரும்போது என்ன சொல்றது? அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் சொல்றது. So that word became flesh in the name of person Jesus Christ. புரியுதா? அப்ப இயேசு தெய்வம், பூமியில உலாவி கொண்டிருக்கிற ஒரு நபர். அவர் பரிபூர்ணமுள்ள தேவனா இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா திருத்துவத்தினுடைய 2வது நபர் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அவர் ஒரு பார்ட்டா இந்த பூமிக்கு வரல. புரியுதா உங்களுக்கு? அவர் இந்த பூமிக்கு வந்தாலும் அவருக்குள்ள யார் வாசம் பண்ணி இருந்தாங்க? பிதாவாகிய தேவனும் ஆவியானவரும் வாசம் பண்ணி இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு கொலோசியர் 2:9 படிச்சோம்னா என்ன தெரியுமா சொல்லுது? ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. The fullness of Godhead dwells in bodily form. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அவருக்குள்ள தெய்வத்துவம் இருந்தது. என்னது? அவர் வார்த்தையானவர் குமாரனாக வந்தாலும் அவருக்குள்ள யார் இருந்தாங்க? பிதாவும் ஆவியானவரும் இருந்தாங்க. ஒரு பார்ட் இந்த பூமியில நடக்கல. புரிஞ்சுதா உங்களுக்கு? The fullness of Godhead dwells in bodily form. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுதான் அதனால இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நான் என் பிதாவிலும் பிதா என்னிலே இருக்கிறது நீங்கள் அறியவில்லையா? நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என்னுடைய கிரிகள் நிமித்தமாவது என்னை விசுவாசிங்கள் என்று சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு பார்ட் கீழே இறங்கி வராதுல. இட் இஸ் fully God became flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனுடைய ஒரு பகுதி வெளிப்படல. புரியுதா உங்களுக்கு? அது பார்ஷலிசம். அப்படி இல்ல. அடுத்தது ஆவியானவரை குறித்து நம்ம பார்ப்போம். ஆவியானவர் எப்படி? இப்ப தேவன் என்னவா இருக்காரு நம்ம பார்த்தோம். ஆவியா இருக்காரு. தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லையா? இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன? தேவன் பரிசுத்தமா இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஏன் சொல்லுது அப்படின்னா அது அவருடைய பேர் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு யூனிக்கான ஒரு நாம் புரிந்து கொள்வதற்காக மற்ற ஆவிகளில் இருந்து வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தேவனே என்னவா இருக்காரு? ஆவியா இருக்காரு. தேவன் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். இல்ல யோவான் 4:24 என்ன சொல்லுது? தேவன் ஆவியா இருக்கார். 1 பேதுரு 1:15-16 என்ன சொல்லுது? என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதி. அப்படின்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவர் இருக்கிறார். அப்போ ஏன் பரிசுத்த ஆவியானவர்னு தனியா நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவரோட ரோல் என்ன? இந்த பூமியில உலாவி கொண்டு இருப்பார் இல்லையா? இந்த உலாவி கொண்டு இருப்பார் என்னதுன்னா, சிருஷ்டிகளை தேவனுடைய சுத்தத்தின்படி அதை நிறைவேற்றத்தக்கதாக இந்த பூமியில உலாவி கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த பூமியில நமக்குள்ளே ஆவி இருக்குது, அசுத்தாவிகள் இருக்குது, தேவதூதர்கள் ஆவிகள் இருக்காங்க. ஆனா இவங்களை எல்லாம் வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக தேவன் இந்த வேத புஸ்தகத்தில் நாம் புரிந்து கொள்வதற்காக அந்த தேவனை என்ன சொல்லுது?
பரிசுத்த ஆவியானவர் என்று காண்பிக்குது. அவ்வளவு புரியுது உங்களுக்கு? அப்போ மற்ற ஆவியிலிருந்து இந்த ஆவி வித்தியாசமான வேறுபட்டது. அவர் பரிசுத்தர், ஏன்னா அவர் தெய்வம், அவரை போல ஒரு யாரும் இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் ஆவியா இருக்கிறாரு. அதை காமிக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் சொல்றது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில உலாவுகிறதுனால என்ன, தேவனுடைய ஒரு பார்ட்டா உலாவுது. அவருக்குள்ள பிதாவும் பரிபூர்ணமாய் பிதாவும் ஆவியானவரும் வார்த்தையானவராகிய குமாரனும் வாசம் பண்ணுகிறதா தான் நம்ம அதை பார்க்க முடியும். இப்படிதான் நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்குது இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் அல்லது ஒவ்வொரு இதுலையும் நம்ம பார்க்கும் பொழுது யாரு கிரியை செய்யறாங்க? திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசனம் நம்ம பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியீர்களா அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. கரெக்டா? அதுக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறாங்க? இந்த திரியேக தேவன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவராகிய ஒரு பார்ட் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாருன்னு என்ன அர்த்தம்? அவருக்குள்ள பிதாவாகிய தேவனும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் வாசம் பண்ணுகிறாருன்னு அதனுடைய அர்த்தம். புரியுது? அப்போ தேவனுடைய ஒரு பகுதி உங்களில் வாசமா இருக்கிறது இல்லையா? பைபிள் சொல்லுங்க. தேவனுடைய ஆலயமா இருக்கிறார், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று சொல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா ஃபாதரும் குமாரனும் உள்ள இருக்கிறாங்கன்னு அதனுடைய அர்த்தம். இப்போ 1 கொரிந்தியர் 6:19 அதை தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே திருத்துவத்தை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய ஆலயமாய் நம்மளுடைய சரீரம் இருக்கு இல்லையா? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறுவதற்கு யார் எல்லாவற்றையும் செய்து முடித்தார்? இயேசு கிறிஸ்து, வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்தார். யார் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாங்க? ஆவியானவர். அப்ப பாத்தீங்களா, திரியேகத்துவத்தை இங்க நம்ம பார்க்க முடியும். புரியுது உங்களுக்கு? அதுதான் ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ திருத்துவம் என்பது ஒரு ரகசியம் தான். ஆனா நமக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? எளிமையா அதை வெளிப்படுத்தி கொடுப்பாரு. இதுல எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதாங்கிறத இங்க ரொம்ப வாதம் செய்யறது, உண்மையை வாஞ்சிக்கிறது. திருத்துவம் என்பது ஒரு தெய்வ ஆள் தத்துவத்திற்குள் 3 தனித்தனி நித்தியமான நபர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஒரே ஐக்கியம் உள்ளவர்களாய், ஒரே நோக்கம் உள்ளவர்களாய், அவர்களுடைய சிருஷ்டியில் அவர்கள் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள்.